நிறைய வச்சுட்டு பாரு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போல ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? இந்திய ஹஜ் 1,25,468 பேரும் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை சிறப்பாக ஹஜ் யாத்திரை மேற்கொண்டிருக்கிறார்கள். சுமார் 14 விமானங்கள் முதல் கட்டமாக பாரதத்திலிருந்து வேறு மாநிலங்களிலிருந்து மதினா புனித நகரை சென்றடைந்து ஆஜியர் எல்லோரும் சிறப்பாக இருக்கிறார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பாக பிரைவேட் டூர் ஆபரேட்டர்ஸ் ஹஜ் பிரச்சனை பற்றி அது ஓரளவு சரி செய்யப்பட்டு அதற்கு ஒரு உதாரணமாக மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அவர்கள் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதல் லெட்டர் பாரத பிரதமருக்கு அனுப்பி இந்த பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் என்று அணுகி கேட்டுள்ளார். அதற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விஷயம் குறித்தாக மத்திய அரசுக்கோ கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியாவிற்கோ எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. காலதாமதம் டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸாக பிடிஓ ஆபரேட்டர் சகோதரர்கள் அந்த குறித்த நேரத்தில் அதை டவுன்லோட் செய்யாதனால் வந்த பிரச்சனை. ஹாஜிமார்கள் பேலன்ஸ் உள்ள 30,000 ஹாஜிமார்கள் இந்தியாவில் உள்ள யார் யாரெல்லாம் பணம் கட்டியிருக்கிறார்களோ அவர்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இன்ஷா அல்லாஹ் 2026ஆம் ஆண்டு ஹஜ்ஜுக்கு அவர்கள் அனைவரும் கன்ஃபார்ம்டாக செய்வார்கள் என்பதற்கு ஆர்டர் 3 நாட்களுக்கு முந்தைய மத்திய அரசிலிருந்து கொடுத்து விட்டார். மேலும் இதெல்லாம் ஒரு சிறு சிறு ஹஜ்ஜி பிரச்சனைகள் வர்றதுக்கு இந்த வருஷம் வந்ததற்கு காரணம் மாண்புமிகு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு சகோதரர் அவர்கள் ஓவர் ஒர்க். அதனால்தான் இதுவரை இந்த மாதிரி முக்தார் அப்பாஸ் இருந்த சமயத்திலோ மாண்புமிகு சகோதரி சுஷ்மா சுவராஜ் இருந்த சமயத்திலோ இந்த மாதிரியெல்லாம் வந்துடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னுடைய பொது கருத்து இதை பற்றி என்ன சொல்ல வேண்டும் நினைக்கிறோம் என்றால், பிரசிடென்ட் அபூபக்கர் மட்டும் அல்லாமல் ஹஜ் அசோசியேஷன் ஷார்பாக முஸ்லீம் போலாக இவ்வளோ பெரிய பாரத நாட்டில் ஒரு இஸ்லாமிய சகோதரர் யூனியன் கேபினெட்டில் ஒரு அமைச்சராக இருந்தால், பெரிய அமைச்சர் என்று கூட இல்லை, ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கூட இருந்தால் இந்த மாதிரி சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் ஈஸியாக சால்வ் செய்து விடலாம். அது என்னுடைய கருத்து. ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களின் கருத்தும் அதுதான். இதற்காக வெளியிலிருந்து ஆள் எடுக்க வேண்டியதில்லை. பாரதிய ஜனதா பார்ட்டி பெரிய பார்ட்டி, அவர்களுக்கு இல்லாத முஸ்லீம் லீடர்கள் இல்லை. உதாரணத்துக்கு முக்தார் அப்பாஸ் நக்வி, ஷானவாஸ் ஹுசைன், சலீம் ராஜா, இக்பால் ஹுசைன், ராஹி தர்மா, தாரிக் அன்வர், இந்த மாதிரி ஸ்டால்வாட்கள் அவங்க பார்ட்டிலேயே இருக்காங்க. பெரிய பெரிய முஸ்லீம் லீடர்ஸ். அவங்களுக்கு யாரையாவது ஒருத்தர் அவர்களுக்கு பிரதமர் அலுவலகத்திற்கு நன்றாக தெரியும், நாம் சொல்ல வேண்டியதில்லை. அது ஒரு குறிப்பாக அதில் கவனம் செலுத்தி ஒரு அமைச்சர் இது வரும் ஜூன் மாதத்தில் விரிவாக்கத்தினால் அமைச்சரவை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தாயுள்ளம் கொண்டு இந்த கோரிக்கையை செய்வார்கள் என்றால் ஒட்டுமொத்த 40 கோடி இஸ்லாமியர்களும் கடமைப்பட்டிருப்பார்கள் என்று தான் சொன்னது. சுயநலத்திற்காக மட்டும் நான் சொல்லவில்லை. நிட்டிகிரிட்டி அன்றாட வாழ்வில் அரசில் மத்திய பிரதேசில் என்ன பிரச்சனை, மகாராஷ்டிராவில் என்ன பிரச்சனை, உத்தரப்பிரதேசில் என்ன பிரச்சனை, அதையெல்லாம் கொண்டு போகிறதற்கு பெரிய கம்யூனிட்டி. இது பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 46 கோடி மக்களை அடங்கிய ஒரு கம்யூனிட்டி. அதற்கு அந்த அமைச்சகம் மட்டும் போதாது என்பது என்னுடைய கருத்து. அல்லாவின் நல்லடியார்கள், இந்த புனித தலம் சாகுலம் இஸ்பாவா தர்காவிலிருந்து இந்த கோரிக்கையை வைக்கின்றோம். எல்லா புகழும் இறைவனுக்கே, அதில் மாற்று கருத்து இல்லை. அது சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து.